அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பாவ் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா உருகணும். இந்த அளவுக்கு உருகணும். இந்த அளவுக்கு உருகுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தோடனே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பதம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு வதங்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வரணும். வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். பச்சை வாசனை இஞ்சி பூண்டு வாசனை இருக்கக்கூடாது. நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் வதங்கின மாதிரி இதையும் குத்தி விட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்துடும். இப்போது ஒரு குடமிளகாவை முழுசாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவும் அந்த கேப்சிகமும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெயிலே சுருண்டு வதங்கி வரும். இந்த டைமில் 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். பாருங்கள், உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பட்டாணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, இந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆயிலில் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஜூஸியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு தண்ணியாக ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்கள். இந்த பட்டாணி, இந்த கேப்சிகம் இதெல்லாம் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மேஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அப்பப்போ கிண்டி மட்டும் விடுங்க. இல்லாட்டி அடி பிடிக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப கட்டியான பதத்துக்கு வந்துருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. சுடு தண்ணியை கொஞ்சம் வச்சு இதில் ஊற்றி மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடும். இது பாருங்கள், ஓரளவுக்கு எனக்கு கட்டியாக வந்திருக்கு. ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. இப்போ பாவ் பஜ்ஜி பன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பன்னை வந்து பாவ் பஜ்ஜி பன் வாங்கியிருக்கேன். அதை நடுவில் கீறி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் ஹீட் ஆன உடனே பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா தடவிட்டு இந்த பன்னை அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் சேர்க்குற மாதிரி குப்பரக்காய் போட்டு தான் பன்னை சேர்க்கணும். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி விடுங்க. பிரெட் ரோஸ்ட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணணும். இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடணும். பாருங்கள், நான் திருப்பி போடுற மாதிரியே போடுங்க. திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு நல்லா அதே மாதிரி சுற்றி விட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது கொஞ்சம் கிறிஸ்பியான மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு கிறிஸ்பியான போதும், ரொம்ப மொறுன்னு தேவை கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கிறிஸ்பியான போதும் அதை அப்படியே மடித்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சைடும் அந்த சைடுமா பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜி மசாலா போட்டு வெங்காயம் போட்டு டெக்கரேஷனுக்காக லெமன் ஒன்று வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.